எங்கு பார்த்தாலும் பச்சிளம் குழந்தைகள், பள்ளி செல்கின்ற சிறுமிகள், கல்லூரி செல்கின்ற மாணவிகள், இன்னும் வீட்டிலே தனியாக இருப்பவர்கள், ஏன் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் கூட இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்படுகிறார்கள். வீட்டிலே தனியாக யாரும் இருக்க முடியவில்லை. காவல்துறை இன்றைக்கு இருக்கிறதா என்கிற நிலைமையே இன்றைக்கு இருக்கிறது. காவலர்களே கேவலம் கஞ்சா போன்ற போதை வசதிகளை விற்கின்ற சூழ்நிலை இந்த தீயவர்கள் ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இது போன்ற கொடுமையை கேள்விப்பட்ட இதில்லை என்கிற அளவிற்கு முன்னெல்லாம் சொல்வார்கள், நமது தமிழ்நாட்டிலே களப்பிரர்கள் என்கிற ஒரு திருடர்கள் கூட்டம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்களை எல்லாம் கொரில்லா முறையிலே போர் தர்மத்தை தாண்டி அவர்கள் தாக்கி அன்றைக்கு தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த 300 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் இருண்ட காலம் என்று வரலாற்றிலே அன்றைக்கு பதியப்பட்டிருக்கின்றது. அதுபோல திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சியாகத்தான் இருக்கும்.